வல்லாரை சம்பல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் வல்லாரை சம்பல் போட முதல் இல்லை வல்லாரையில் ஏதாவது ஒரு துவையலோ கஞ்சியோ செய்ய அதுக்கு முதல் ஒரிஜினல் வல்லாரையாண்டு செக் பண்ணணும். இந்த வல்லாரையை சிங்களத்தில் ஹொட்டுக்கோல்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பிரம்மி என்று சொல்லுவாங்க. இதில் இரசாயன பேர் பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் நேம் சென்ட்ரல்லா ஏசியாட்டிகா அண்டு வரும். அந்த சென்ட்ரல்லா ஏசியாட்டிகான்ற மாதிரி இங்கே ஜெர்மனியில் எடிக்கா சென்டர் ஷாப்பிலெல்லாம் மொத்தமான ஃபேக் வல்லாரை வருது. அப்போ நீங்கள் வேண்டக்குள்ள அது கவனமாக பார்த்து வேண்டணும். அது இலை கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஒரிஜினல் வல்லாரை. இதில் இலை நல்ல மெல்லுசாக இருக்குது. இந்த இதை பார்த்திங்கன்னா இந்த மூளையில் எங்களோட மூளையில் ஷேப்பில் இருக்குது, வடிவத்தில் இருக்குது. மூளையிலேருந்து நரம்புகள் ஓடின மாதிரி கூட அந்த முள்ளந்தண்டு மாதிரி இருக்குது. அந்த தண்டு பாருங்கள், வல்லாரையோட தண்டு முள்ளந்தண்டு மாதிரியே இருக்குது. இதில் இன்சுலின் சுரக்கிற சக்தி இருக்கிறபடியாக இந்த தண்டோடு சேர்த்து இதை நாங்கள் போடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃபேக் வல்லாரை. இது சென்ட்ரல்லா வீடுன்னு சொல்லுவாங்க, இல்லை டொலர் வீடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. வித்தியாசம் விளங்கும் பார்க்கவே. இனி இப்போ இந்த வல்லாரி அரிஞ்செடுத்துருக்கிறோம், கொஞ்சம் பெருசாக தான் அரிஞ்செடுத்துருக்கிறேன். இப்போ இதை சம்பல் போடுவோம். இந்த வல்லாரிக்கு இங்கிலீஷில் பிரம்மி, ஹிந்தியிலையும் பிரம்மி என்று சொல்லுவாங்க. பிரம்மி என்றா பிரம்மனோட மனைவி பிரம்மி, அதாவது சரஸ்வதி. சரஸ்வதி பார்த்திங்கன்னா எங்களுக்கு படிப்பை கொடுக்குற, கல்வியை கொடுக்குற கடவுள்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மன் மூலன்னு சொன்னால், பிரெயின்னு சொன்னால் பிரம்மி சரஸ்வதி. இந்த பிரெயினை வலுப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் பிரம்மி, அதாவது சரஸ்வதி. இந்த வல்லாரை படிக்கிற குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சும்மா சப்பிச்சாப்பிட பச்சையாக கொடுத்தாலே நல்ல மூளை நரம்புகளை வலுப்படுத்தி ஞாபக சக்தியை கூட்டக்கூடியது. மிகவும் ஒரு சத்தானது. மூளை நரம்புகளுக்கு, தலைமுடிகளுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதை புதன்கிழமையில் கொடுத்தா பிள்ளைகளோட புத்தியும் அறிவும் பலப்படும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய்ப்பில் உப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுதூள், தேசிக்காய் புளியெல்லாம் போட்டு கடைசியாக அந்த வெள்ளாரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஈஸியாக டக்குண்டு செய்திடலாம். இது மஞ்சள் சோறுக்கும் நல்லாயிருக்கும், எல்லா ரைஸுக்குமே இது நார்மலாக சாதாரணமாக லஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வல்லாரை சம்பல் ரெடியாகிவிட்டது. இதோ வல்லாரை சம்பல் அல்லது கொட்டுக்கோள சம்பல் ரெடி. நன்றியுடன் தீபா.